Hi friends, வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க பிகினரா YouTubeல வந்திருப்பீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்ல வீடியோஸ் போடணும்னு தெரியலனா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டுருந்தோம். அதாவது எந்த மாதிரி நீச்ல நீங்க வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா டிராயிங் சொல்லிட்டு ஒரு கேட்டகரி கொடுத்திருப்பேன். இப்போ இந்த டிராயிங்கை பயன்படுத்தி நம்ம எப்படி வீடியோஸ் போடலாம்னு தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோஸ்க்கு அதிகமா கேள்வி கேட்டது இந்த டிராயிங்கை பத்தி போடுங்க, இந்த கோலம் சம்பந்தமா வீடியோஸ் எப்படி நம்ம போடலாம்ன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. சோ இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்க அந்த மாதிரி வீடியோஸ் நீங்க மேக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க டிராயிங் சொல்லிட்டு ஒரு நீச் எடுத்துட்டீங்க. அந்த நீச்சுக்கான வீடியோஸ் போட போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இத நான் ஒரு 3 மெத்தட்ல சொல்லியிருக்கேன். இதுல உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடை நீங்க சூஸ் பண்ணி நீங்க வீடியோஸ் மேக் பண்ணி போடுங்க. இந்த 3 மெத்தடை பார்க்கிறதுக்கு முன்னாடி YouTubeல இதுக்கு முன்னாடி டிராயிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் போட்டுருப்பாங்க. சோ அது மாதிரி சேனல் யாரா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வியூஸ் எவ்வளவு போகுது, அவங்க மந்த்லி எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க, நாமளும் இந்த மாதிரி வீடியோஸ் எப்படி மேக் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு YouTube வந்து ஒரு சேனல் எடுத்துறோம். அந்த சேனல் நேம் என்னன்னு பார்த்தோம்னா மேஜிக் ஃபிங்கர் ஆர்ட்னு சொல்லிட்டு இவங்க வந்து வெறும் 142 வீடியோஸ் மட்டும் தான் போட்டுருக்காங்க. ஆனா ஒரு சப்ஸ்கிரைபர் பாருங்க 45 லட்சம் கிட்ட இருக்காங்க. இவங்க எப்ப சேனல் கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 2018ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. फ्रेंड्स இவங்க என்டர்டெயின்மென்ட் கேட்டகரியில போட்டுருக்காங்க. எந்த கண்ட்ரின்னு தெரியல, பட் இவங்க எவ்வளவு மந்த்லி ஏர்ன் பண்ணனும் பார்த்தோம்னா $7.4K வரைக்கும் இவங்க சம்பாதிக்கிறாங்க. சோ மினிமம் இருக்கிறதே நம்ம கணக்கு எடுத்துக்கணும் கூட ஐஎன்ஆர்ல செக் பண்ணி பார்த்தோம்னா 6 லட்சம் கிட்ட வருது. ஓகே, இப்போ நம்ம சேனல் உள்ள போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா போட்ட வீடியோஸ் பாருங்க 47,000 கிட்ட போயிருக்கு. 5 நாள் முன்னாடி தான் போட்டுருக்காங்க. அடுத்து பாருங்க 2 வாரத்துக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டுருக்காங்க. 1.5 லட்சம் கிட்ட வியூஸ் போயிருக்கு. அடுத்து பாருங்க 1 month பிஃபோர், அடுத்து 1 month பிஃபோர் இவங்க ஒரு வீடியோ போட்டாலே फ्रेंड्स 1 லட்சம் 2 லட்சம் சாதாரணமா கிடைச்சிருது. ஓகே, இப்போ இந்த சேனல்ல எந்த வீடியோஸ் ரொம்ப பாப்புலரா போயிருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த பாப்புலரை கிளிக் பண்ணுங்க. फ्रेंड्स இந்த வீடியோஸ் தான் ரொம்ப அதிகமான வியூஸ் போயிருக்கு. 2 இயர்ஸ் பிஃபோர் போட்டுருக்காங்க 105 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அடுத்து பாருங்க அதுவும் 2 இயர்ஸ் பிஃபோர் தான் போட்டுருக்காங்க 78 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. சோ இதோட ஹெட்டிங்லாம் பாருங்க फ्रेंड्स, how to draw the fruit together னு கொடுத்திருக்காங்க. அடுத்து அதை பெயிண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து பாருங்க ட்ரக்கை எப்படி டிராயிங் பண்றதுன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி நம்ம டிராயிங் பண்ணலாம். அடுத்து நம்ம ஃபிஷ் எப்படி டிராயிங் பண்ணி கலர் கொடுக்கலாம்ன்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம் फ्रेंड्स. இப்போ இந்த இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் அதோட டிராயிங்கை வரையறாங்க, அதுக்கு அப்புறம் தான் அதை கலர் கொடுக்குறாங்க. சோ இந்த வீடியோஸ் ஃபுல்லா நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. அப்படியே கீழே வாங்க फ्रेंड्स, இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. இங்க டிஸ்கிரிப்ஷன் அதிகமா ரைட் பண்ணல, பட் இருந்தாலும் அது கீழே பாருங்க ட்ரை யூடியூப் கிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. சோ இந்த வீடியோ வந்து 100% கிட்ஸ்க்காக தான் மேக் பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்ம டிராயிங் மேக் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது மேட் ஃபார் கிட்ஸ்னு கொடுக்கணும். நீங்க குழந்தைகளுக்கு உருவாக்கி இருந்தா மேட் ஃபார் கிட்ஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்காதீங்க. இது எல்லாமே நீங்க வரையற அந்த டிராயிங்கை பொறுத்து. மோஸ்ட்லி டிராயிங் வரையற எல்லாமே மேட் ஃபார் கிட்ஸ்க்கு தான் வரும். ஓகே फ्रेंड्स, இப்போ இந்த மேஜிக் ஃபிங்கர் ஆர்ட் இந்த சேனல்ல நம்ம ஃபுல்லா பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு இவங்க எப்படி எல்லாம் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சேனல் மாதிரி வேற என்ன சேனல் இருக்கான்னு கேட்டா फ्रेंड्स நிறைய சேனல் கொடுத்திருக்காங்க. பட் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேனல் சொல்றேன், ஆர்ட் அண்ட் லேர்ன் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தா 2 குழந்தைங்க உட்கார்ந்து வரையறாங்க. சோ இந்த சேனல்ல நீங்க செக் பண்ணி பாருங்க எவ்வளவு வியூஸ் வருது, எவ்வளவு ஏர்னிங்ஸ் அவங்க மேக் பண்றான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி கூட வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோனே உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் எந்த மாதிரி மேக் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம சொன்ன அந்த 3 மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா फ्रेंड्स, நீங்க வந்து ஒரு டிஜிட்டல் ஆர்ட்டை வரையலாம். அதாவது நீங்க கையில வரையாம ஏதாவது போன்லயோ லேப்டாப்லயோ நீங்க வரைஞ்சு அதோட ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணலாம். அதாவது இப்போ பிளைனா ஒரு ஆப்பிள் வரைஞ்சிருங்க, அதை கலர் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சு வரைங்க. இது ரெண்டுமே நீங்க டிஜிட்டலா பண்ணி நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். ப்ரோ நான் பிகினரா வந்திருக்கேன், என்னால எப்படி டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ண முடியும் நீங்க கேட்டீங்கன்னா ஈஸியா பண்ணலாம் फ्रेंड्स. நீங்க மொபைல் மூலமாவும் பண்ணலாம். அதுக்கு IBIS பெயிண்ட் எக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்பை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுல போனீங்கன்னா நீங்க மொபைல் மூலமாவே அழகா உங்களுக்கு தேவையானதை நீங்க வரைஞ்சிக்கலாம். இது எல்லாமே நீங்க ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணீங்க. ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை கூட நீங்க கைன் மாஸ்டர்ல வச்சு எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட கொண்டு போய் நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா फ्रेंड्स, இந்த குழந்தைங்க பண்றாங்க பத்தியில இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஷீட் எடுத்துங்க, நீங்க கையிலே வரீங்க, அது மேல ஒரு டாப் ஆங்கிள் ஒரு கேமரா வச்சு நீங்க அதை ஷூட் பண்ணிக்கங்க. அதுல பிஃபோர் எப்படி இருந்துச்சு அந்த வீடியோஸ், ஆஃப்டர் எப்படி இருந்துச்சு வீடியோஸ்ன்ற மாதிரி நீங்க ப்ராப்பரா நீங்க கைன் மாஸ்டர் வச்சு எடிட் பண்ணுங்க. நீங்க மொபைல் யூஸ் பண்ணீங்கன்னா கைன் மாஸ்டர் எடிட் பண்ணுங்க, இல்ல சிஸ்டம் யூஸ் பண்ண நினைச்சா கூட நீங்க அடோபி இல்ல ஃபிலிமோரா யூஸ் பண்ணிக்கங்க. फ्रेंड्स என்ன பொறுத்தவரைக்கும் இந்த செகண்ட் மெத்தட் தான் ரொம்ப ஈஸி. ஏன்னா फ्रेंड्स நம்ம ஷீட்டை வச்சு அழகா டக்கு வரைஞ்சு நம்ம ஈஸியா அப்லோட் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் டிஜிட்டல் ஆர்ட் வரையறது கூட சில பேருக்கு ஈஸியா இருக்கும், சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க நீங்க செகண்ட் மெத்தட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நீங்க எந்த மெத்தட் பண்ணாலும் உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் அந்த மெத்தடை நீங்க சூஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகே, அடுத்து தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா फ्रेंड्स, நாம வந்து Play Storeல போயிட்டு நம்மளுக்கான ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். அதுல இருந்து நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்டிங் கொண்டு வந்து நம்ம எடிட் பண்ண போறோம். ஓகே फ्रेंड्स, இந்த 3 மெத்தட்ல நான் தேர்ட் மெத்தட் எப்படி பண்ணலாம்ன்றத நான் சொல்லி தர போறேன். நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிடிச்சிருந்துச்சுனா நீங்க அதே கூட யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் பண்ண ப்ராசஸ்ல நீங்க மேக் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். फ्रेंड्स எல்லாரும் Play Store ஓபன் பண்ணிக்கங்க. இதுல சர்ச் பார்ல போயிட்டு கிட்ஸ் டிராயிங் கேம்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே கீழே நிறைய ஆப்ஸ் வரும் फ्रेंड्स. இதுல வந்து உங்களுக்கு எந்த ஆப் கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. இதுல நீங்க மேஜரா ஒரு क्वेश्चन கேட்டிருந்தீங்க, அதாவது இந்த மாதிரி அப்ளிகேஷன் எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வராதா அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. फ्रेंड्स இதுல இருக்கிற எல்லா ஆப்புமே காப்பிரைட் இஷ்யூஸ் வரும் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு சில ஆப்ல பார்த்தா சின்ன ஆப்பா இருக்கும், கண்டிப்பா அதுல இருந்து நமக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வராது. சோ இதுல இருக்கிற மேஜரான ஆப்புக்கு வராது, நீங்க தாராளமா எடுத்து யூஸ் பண்ணலாம். நாம சொல்லிக்கிற 3 மெத்தட்ல இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தட். சோ இந்த மெத்தட்ல ஒரு 10 நிமிஷத்துல நம்ம ஒரு ஈஸியா ஒரு வீடியோஸ் நம்ம மேக் பண்ணிடலாம். फ्रेंड्स நம்ம ஒரு நாளைக்கு இன்டர்நெட்ல ரொம்ப நேரம் நம்ம வேஸ்ட் பண்றோம். அந்த மாதிரி நீங்க என்டர்டெயின்மென்ட் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி நீங்க வீடியோஸ் நீங்க மேக் பண்ணி யூடியூப்ல அப்லோட்
அப்லோட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா இதுல இருக்கிற மீதி ஆப்ஸ் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மெத்தட் நீங்க பயன்படுத்தி போடும்போது கண்டிப்பா உங்களுக்கு 100% காப்பிரைட் இஷ்யூஸ் வராது. ஓகே, இப்போ இதுல இருக்கிற ஒரு ஆப்பை கிளிக் பண்ணுங்க, அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இங்க இந்த ஆப் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதனால ப்ளேன்ற ஆப்ஷன் காட்டுது, உங்களுக்கு இன்ஸ்டால்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இப்போ வெளியே வந்துட்டு கீழே பாருங்க இந்த இடத்துல கலர் கேமிங்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இதை தான் கிளிக் பண்ணி உள்ள போகணும். ஸோ இந்த மாதிரி நீங்க வேற எந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி அதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. இந்த மாதிரி ஆப்ல போனா இன்டர்ஃபேஸ் எப்பயுமே பார்த்தோம்னா ஒரு ஆட் மாதிரி வரும். ஸோ அதெல்லாமே நீங்க கட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கைன் மாஸ்டர்ல சொல்லி தரேன். முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா வந்து சவுண்ட் வந்து மியூட் பண்ணிடணும். ஓகே, இப்போ நம்ம நார்மலா உள்ள வந்து எப்படி கேம் ப்ளே பண்ணுவோமோ நீங்க அந்த மாதிரி ப்ளே பண்ணுங்க. இப்போ இதுல இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி நான் 2 மேக் பண்ணிருக்கேன். ஸோ அடுத்து இதுல வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கா பாருங்க. இப்போ இந்த டிராயிங்கை கிளிக் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு எப்படி நீங்க டிராயிங் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க பிளைனான ஒரு டிராயிங் தான் இருக்கு. இதுல போயிட்டு நாம தான் கலர் கொடுக்க போறோம். இப்படி கலர் கொடுக்கும்போது இது வந்து ஆல்ரெடி வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க, நாம புதுசா தான் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இது வந்து ரீயூஸ்டு பிரச்சனையும் வராது, காப்பிரைட் இஷ்யூஸும் வராது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சைடுல பாருங்க நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க டிரா பண்ணும்போது அழகா டிரா ஆகுது பாருங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி நான் டிரா பண்றேன். இப்போ நான் அடுத்த கலர் எடுக்கிறேன், திருப்பி இந்த கலர் நான் டிரா பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி டிரா ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, இப்போ அடுத்து வேற கலர் எடுக்கிறேன். இப்போ இந்த கலரை நான் கொடுக்குறேன். ஓகே, அடுத்து வேற கலர் எடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ட்ரா பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கங்க. பட் இந்த மாதிரி டிராயிங் பண்ணுறது முன்னாடி என்ன பண்ணணும், உங்கள் ஃபோனில் இருக்கிற ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துருங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அடுத்து நீங்கள் வேறு எதனா ஒரு டைப் நீங்கள் பண்ணணும்னா திருப்பி அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதில் கொடுத்துக்கிற வேறு எதனா ஒரு பெயிண்டிங் பண்ணுறதாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணி ட்ரா பண்ணுங்க. அகைன் ஏதாவது ஒரு பிக்சரை எடுங்க. இதில் உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் பெயிண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இங்கே பாருங்க அழகாக பெயிண்ட் ஆகுது. அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, வேற ஒரு கலர் கொடுங்க. திருப்பி அதுக்கு நீங்கள் ட்ரா பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் எந்த மாதிரி நம்ம மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம கைன் மாஸ்டர் போய் நீங்கள் எடிட் பண்ணணும். ஓகே, எல்லாரும் கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் வேறு எந்த எடிட்டிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்க. இதில் உங்கள் ப்ராஜெக்ட் நேம் டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து லாங் ஃபார்மேட் வீடியோஸ்க்கு, செகண்ட் இருக்கு ஷார்ட்ஸ்க்கு. இப்போ நம்ம உருவாக்க போகிறது லாங் ஃபார்மேட் வீடியோஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ மேலே 2 ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இடத்துல பாருங்க கைன் மாஸ்டரோட இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல தான் போய் எடிட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லேயரை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணணும். ஸோ மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ண அந்த லேயர் அங்கே உள்ள கொண்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட இன்டர்ஃபேஸ் முன்னாடி போங்க. ஃபர்ஸ்ட் இதை நீங்க ப்ளே பண்ணி பாருங்க, நீங்க எந்த மாதிரி ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இதுல என்ன பண்ணுங்க, ஸ்டார்டிங்ல வர எல்லாத்தையும் விட்டுட்டு நீ இந்த டிராயிங் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க அதை மட்டும் கட் பண்ணி தனியா எடுத்துக்கங்க. ஓகே, இப்போ இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுனா ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளிக் பண்ணிட்டு ட்ரிம் டு லெஃப்ட் கொடுத்துறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ப்ளே பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆனோடனே அழகாக அந்த ஸ்கிரீன் போயிட்டு அடுத்து நம்ம டிராயிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கொஞ்சம் நகர்த்தி பாருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க நம்ம எந்த மாதிரிலாம் நம்ம இங்கே வந்து கலர் கொடுத்தோன்ற ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே நீங்கள் லைனாக அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பேன் அண்ட் ஜூம் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய லேயரை நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஜூம் பண்ணி வைக்கிறேன். அடுத்து இந்த ஈக்குவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்க. ஸ்க்ரீன் போனதுக்கப்புறம் உங்களோட டிராயிங் வந்துருச்சு. இப்போ இந்த டிராயிங்கை எப்படி நீங்கள் கலர் கொடுத்தீங்கன்றத இப்போ இந்த வீடியோவில் வரும். அதை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போடணும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ மேக் பண்ணணும். இதில் தேவைப்படுச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எதனா நீங்கள் ஒரு ஆடட் வேல்யூ சேர்க்கணும்னு நினச்சா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிராயிங் பண்ணதில் அந்த டிராயிங் பண்ணுற இடத்துல நம்மளுக்கு என்ன ஒரு ஹேண்ட் வந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் எப்படி கொண்டு வரலாம்னு பார்க்கலாம். பேக் வந்துருங்க. இந்த மாதிரி பிக்சர்லாம் நம்ம எங்கே போய் எடுப்போம், இமேஜ் சர்ச் மேன் ஆப்பில் தான் எடுப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. இதில் பென் இன் ஹேண்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பாருங்க நிறைய ஹேண்ட் வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் இருக்கும் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா டிரான்ஸ்பரண்ட் PNG கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இருக்கிற பேக்ரவுண்டை நீங்கள் எடுத்துட்டு அதை போய்ட்டு remove.pg போட்டு நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்ட் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறேன். குரோமில் போயிட்டு இதில் remove.pg சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்மளோட இமேஜஸ் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அப்லோட் இமேஜை கிளிக் பண்ணுங்க. நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஹேண்ட் இந்த இடத்துல வந்துடும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ள இன்சர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த ஹேண்ட் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. கீழே டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ஹேண்ட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை கொண்டு போய் நம்ம திருப்பி கைன் மாஸ்டர் வச்சு நம்ம எடிட் பண்ணலாம். இப்போ கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல ஹேண்ட் எந்த இடத்துல வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல தான் வந்து கலர் மூவ் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன், லேயரை கிளிக் பண்ணுறேன். இப்போ அந்த இமேஜை நான் உள்ள கொண்டு வரேன். ஓகே, இப்போ நான் ஹேண்டை உள்ள கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த இடத்துல இருந்து வரீங்களோ நீங்கள் அந்த இடத்துல இருந்து நீங்கள் கீ ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அனிமேஷன் மேக் பண்ணலாம். இப்போ இந்த ஹேண்டோட டூரேஷனை நான் எந்த அளவுக்கு கலர் மேக் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நான் டூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எக்ஸாம்பிள் இந்த அளவுக்கு வச்சுட்டேன். இப்போ இந்த கலர் வந்து நம்ம எந்த இடத்துல கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம அனிமேஷன் மேக் பண்ணணும். இப்போ கீ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து ஹேண்டில் வந்து இப்போ இந்த இடத்துல வரையணும்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு இதை நோத்துங்க. ஓகே, இப்போ ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அடுத்து எங்கே வரையுதோ அந்த இடத்துல கொண்டு போங்க. இந்த ஹேண்டை இப்படி கொண்டு போங்க. அடுத்து இங்கே கொண்டு போங்க. அடுத்து எங்கெங்கெல்லாம் கலர் நடக்குதோ அங்கங்கே கொண்டு போங்க. இப்போ அடுத்து இங்கே வரையிறாங்க, டக்குன்னு நீங்கள் போயிடுங்க. அடுத்து அப்படியே கொஞ்சம் சுற்றி வாங்க. அடுத்து இங்கே வந்துச்சு, இங்கே வாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இதை நான் டக்குன்னு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை பொறுமையாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் சூப்பராக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அனிமேஷன் மேக் பண்ணியாச்சு. இதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் எப்படி ஃபஸ்ட்லேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ பேக் வந்துருங்க. இப்போ ப்ளே ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எந்த இடத்துல இது வரையுதோ அந்த இடத்துல இந்த ஹேண்ட் வந்து மூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணேன். பட் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணும்போது கரெக்டாக இந்த ஹேண்ட் வந்து வேகமாக மூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டிராயிங் வரும்போது இந்த மாதிரி ஹேண்டை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் வராது. உங்களுக்கு எந்த மாதிரி தாட்லாம் தோடுது அந்த மாதிரி நீங்கள் யூனிக்காக இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மேக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேர்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் வீடியோஸ் மேக் பண்ணி போடணும். இதில் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த வீடியோ ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. நீங்கள் அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மெத்தட் பண்ணிட்டு இந்த மாதிரி கைன் மாஸ்டர்ல வச்சு நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ கைன் மாஸ்டர்ல எப்படி நம்ம ப்ராப்பராக எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதில் நம்ம கைன் மாஸ்டர் பத்தி ஃபுல் டுட்டோரியல் சொல்லிருப்போம். ஓகே, நம்மளுக்கான நீச் என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. அந்த நீச்சுக்கான வீடியோஸ் நம்ம எப்படி மேக் பண்ணலாம்ன்றத பார்த்தாச்சு. இப்போ அதுக்கான கரெக்டான அப்லோட் நம்ம பண்ணணும். அதாவது வீடியோ மேக் பண்ணி ஹை குவாலிட்டியில் நம்ம அப்லோட் பண்ணணும். அதுக்கான பர்ஃபெக்டான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் எல்லாமே நம்ம கொடுக்கணும். ஸோ இதுக்கான தனித்தனி வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. தம்ப்நெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஆடியன்ஸ் வந்து உள்ள கிளிக் பண்ணி உள்ள வராங்கன்னா அந்த தம்ப்நெயில் சூப்பராக தான் வருவாங்க. ஸோ இது மோஸ்ட்லி குழந்தைங்க பார்த்து கிளிக் பண்ணி உள்ள வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து அழகான தம்ப்நெயில மேக் பண்ணி வைக்கணும். அவங்களுக்கு எளிமையாக புரியுற மாதிரி இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ ப்ரீவியஸாக நம்ம எக்ஸாம்பிள் பார்த்து அந்த சேனல்ஸ் எப்படி மேக் பண்ணி போட்டிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. அதே மாதிரி நம்ம தம்ப்நெயில மேக் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த டிராயிங் வந்து எந்த ஒரு பெயிண்டிங் கொடுக்காம இருக்கு. இதை ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்ட் எடுத்துங்க. இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கேப்சர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்க கேப்சர் அண்ட் சேவ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆகிற இதை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இது ஃபுல்லாக கவர் பண்ணிருக்கிற அந்த இடத்துக்கு போயிடுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல மறுபடியும் கேப்சரை கிளிக் பண்ணுங்க. கேப்சர் அண்ட் சேவ் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த இமேஜஸாக கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து தம்ப்நெயில வைக்கணும். அப்படி வைக்கும்போது இந்த தம்ப்நெயில் பார்த்தோம்னா ரொம்ப எளிமையாகவும் சூப்பராகவும் இருக்கும். குழந்தைங்க பார்த்து டக்குன்னு கிளிக் பண்ணி உள்ள வரதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி நம்ம தம்ப்நெயில் மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் கம்ப்யூட்டரில் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கேன்வாவை பயன்படுத்தி நீங்கள் தம்ப்நெயில் மேக் பண்ணிக்கங்க. இல்லை ப்ரோ நான் மொபைலில் தான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து பிக்சல் ஆப்பில் போய் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிக்சல் ஆப்பில் எப்படி பண்ணலாம்ன்றது மட்டும் நான் சொல்லித்தரேன். ஸோ கேன்வாவில் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, எல்லாரும் பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமேஜ் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இதில் நம்ம யூடியூப் தம்ப்நெயில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ மேலே இருக்கிற டிலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதாலும் சேஞ்ச் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நமக்கு இந்த இடத்துல பேக்ரவுண்ட் தேவைப்படாது. ஸோ நம்ம இமேஜஸ் ஃபுல்லாக இந்த இடத்துல நம்ம நிரப்பிடுவோம். அதனால் இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்ட் தேவையில்லை. இப்போ நம்ம டேரெக்டாக கொண்டு போயிட்டு இமேஜை உள்ள இன்சர்ட் பண்ணலாம். இங்கே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரம் கேலரியை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம கைன் மாஸ்டர்ஸ் கேப்சர் பண்ண அந்த ஃபோட்டோ எங்கே இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதில் நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம இதை வந்து கிராப் பண்ணிக்கலாம். கீழே ஓகே பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இமேஜ் இந்த இடத்துல வந்துருச்சு. அகைன் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஃப்ரம் கேலரியை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம கலர் கொடுத்த அந்த கேலரியை உள்ள கொண்டு வாங்க. இப்போ இந்த ஃபோட்டோ நான் கொண்டு வரேன். இதில் நீங்கள் கிராப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவு நீங்கள் கிராப் பண்ணிக்கங்க. ஓகே கொடுங்க. இப்போ இந்த இமேஜஸ் இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல பக்கத்தில் வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஓகே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம உருவாக்குற அந்த டிராயிங்கோட பிக்சர் அந்த மாதிரி உள்ள கொண்டு வந்து வைக்கணும். ஸோ மேலே கேப் இருக்கு, கீழே கேப் இருக்கு. அது என்ன பண்ணுங்க, ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஷேப் கொடுங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, இந்த ஷேப்ஸ் கொண்டு வந்துருங்க. மேலே இருக்கிறத ஃபில் பண்ணிடுங்க. இதுக்கான கலரை நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ திருப்பி அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணுங்க. அதை கொண்டு வந்து அப்படியே கீழே வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் என்ன பண்ணுங்க, திருப்பி இன்னொரு காப்பி கொடுத்து இதை நீங்கள் சென்டரா வச்சிருங்க. இப்படி ரொட்டேட் பண்ணுங்க.
ஓகே, இப்போ நம்ம பர்ஃபெக்ட்டான ஒரு தம்ப்நெயில் நம்ம மேக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் எக்ஸாம்பிள் சொன்னது. இன்னும் இந்த மாதிரி நீங்க வேற எந்த மாதிரி வேணா கிரியேட் பண்ணலாம். சோ அவங்க கொடுத்துற அந்த கலர் மாதிரி கூட நீங்க கொண்டு வந்து ரவுண்ட் ஷேப்ல நீங்க கலர் மேக் பண்ணலாம். நீங்க டைம் எடுத்து ரொம்ப குவாலிட்டியா மேக் பண்ணி போட்டுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா இந்த யூடியூப் சேனல் ஓபன் பண்றதுக்கான அந்த டிராயிங் கேட்டகரியில ஒரு 3 மெத்தட்ல 3வது மெத்தட் மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். சோ உங்களுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மெத்தட் இதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணி யூடியூப் அப்லோட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இது மாதிரி நிறைய டவுட் கேக்குறீங்க, எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை நான் கொடுத்துதான் இருக்கேன். பட் ஒரு சில கமெண்ட் மட்டும் நான் வீடியோ மேக் பண்ணி போட்டா உங்களுக்கு புரியும். சோ அதுக்கான வீடியோஸ் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாத்தையும் என்னால சிம்பிளா டெக்ஸ்ட் மூலமா சொல்ல முடியாது. சோ அதுக்கான வீடியோஸ் நான் ப்ராப்பரா மேக் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.